தமிழ்நாட்டில் இருக்க இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கொடுக்கறதே கிடையாது. அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதே கிடையாது. அப்புறம் பதிவு செய்யப்படாத பட்டா இல்லாத நிலங்கள் என்று அரசே வேற ஏதாவது காரணத்தை சொல்லி பல்வேறு காரணங்கள், ஆற்றுக்கு அருகிலே ஆக்கிரமித்திருக்கார் என்று சொல்லி ஆற்றிலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய அவருடைய வீடுகளை அப்புறப்படுத்துவது, குளக்கரையிலிருந்து அப்புறப்படுத்துவது என்று தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்கள், பட்டியல் சமூக மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், இவர்களுடைய நிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள். எடுத்துட்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்களுக்கு அப்புறப்படுத்துவதற்கு உடனடி எந்த விதமான தடையும் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிலம் இல்லாமல் தமிழன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய சொற்ப நிலத்தையும் புடுங்கக்கூடிய வேலையை அரசு அதிகாரிகள் செய்கிறார்கள். இதுல கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய திமுக அரசு இதுவரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக கொள்கை முடிவு எடுக்கவில்லை. 3 ஆண்டுகள். நாங்க தான் போன வருஷம் அனகாபுத்தூர்ல இதுக்காக போராட்டம் நடத்தணும். இப்ப வேலை செய்யற நிலம் எடுக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெசப்பாக்கத்தில் அங்கே அந்த நெசப்பாக்கத்தினுடைய ஒரு பகுதி, பெரும் பகுதியில என்ன பண்றாங்கன்னா, சைதாப்பேட்டை கார்னீஸ்வரர் கோயிலுடைய நிலம் சொல்லி அங்க இருக்க மக்களுடைய நிலங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. 15 நாள் காலி பண்ணுங்க, 15 நாள் காலி பண்ணுங்க. இது மாதிரி தினம் செய்தி வருகிறது. 5 நிலத்தில் நிலத்தை மீட்டது சொல்றாங்களே, அந்த நிலத்தினுடைய பூர்வீக சொந்தம் யாருக்கு என்று இப்பொழுது தோழர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு உரிய பதில் வரணும். தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியல. அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறது. இங்க இருக்கிற தோழமை கட்சிகளும் இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குது. என்னன்னா, இது அதிகாரிகள் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் இது குறித்து கேள்வியை எழுப்பாமல் இது நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார்கள். இது மக்களுக்கு பெரும் துயரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இனாம் ஒழிப்பு என்று கொண்டு வந்ததற்கு பிறகு இனாம் வகைப்பட்ட நிலங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை வெளியேற்றுவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது. அதே மாதிரி நீங்க ஒரு கோயில் நிலம் தான் இனாம் நிலம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலத்தை ஒப்படையுங்கள். அந்த நிலத்தை ஒப்படைங்கள். எந்த சாமியை வந்து இந்த நிலம் எல்லாம் கோயிலுக்கு வேணும்னு கேட்கல. எந்த சாமிக்கு உலகமே சொந்தனதுக்கு அப்புறம் ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை சாமி என்ன பண்ண போகுது? அதுக்கு மேல கோயிலுக்கு ஏதாவது செலவு பண்ணா நீங்க அரசாங்க வரி பணத்துல இருந்து அதுக்கான இது போட்டு நீங்க செலவு பண்ணிட்டு போங்க. மக்களை வீட்டை விட்டு வெளியேற்றி, விவசாய நிலத்தை விட்டு வெளியேற்றி அப்படி கோயிலுக்கு கொண்டு போய் குடமுழுக்கு பண்ணி என்னத்தை சாதிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக கோவில் நிலம் என்று ஒன்று இருந்து அதுல ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள் ஆக்கிரமிப்பாளர் என்று கண்டறியப்பட்டால் அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை கொடுப்பதிலே எந்த தவறும் கிடையாது. பெரிய கம்பெனிக்காரன் ஆக்கிரமிச்சுதான் வெளியேற்றுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் சாமானிய மக்கள் இருந்தால் அவர்கள் வெளியேற்றுவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை சமயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பவுமே என்ன நடக்குதுன்னா, இப்ப சாமானிய மக்களுடைய வீடுகள் தான் இடிக்கப்படுகிறது. இப்ப அடையாற்றங்கரையில, அடையாறு ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயர்ல அப்புறப்படுத்துறாங்க. ஆனா நீங்க கோயம்பேட்டில இருந்து அண்ணா நகர் போற வழியில பாத்தீங்கன்னா அந்த அடையாறினுடைய கரையில மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் கட்டிருக்காங்க. கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. ஷான் ராயல் ஹோட்டல் பழசு பேர், அதுக்கு இப்ப என்ன பேருன்னு தெரியல. அந்த ஹோட்டல் ஆக்கிரமிப்பா இல்லையா? ஆம்பா மால் ஆக்கிரமிப்பா இல்லையா? அதன் மீது கை வைக்க அந்த அதிகாரிகள் மறுக்கிறார்கள். ஆனா குடிசைகளை உடனடியே இடிச்சிடறாங்க. ஈவு இரக்கம் இல்லாமல். கரெக்டா பாருங்க, மழை காலத்துல பிள்ளைங்க வந்து அரையாண்டு பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல வீட்டை இடிச்சு ரோட்ல விடுவாங்க. அதிகாரிகள் ஈவு இரக்கம் இல்லாம தொடர்ச்சியா செய்யறாங்க. அவங்க ஒரு பள்ளிக்காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுத்து வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. மழை வரும் பொழுது ரோட்ல கொண்டு போய் குடும்பத்தை நடுத்தர நிறுத்த வைக்கிறது என்பது அதிகாரிகள் செய்யறாங்க. அந்த அதிகாரிகள் இந்த ஷாப்பிங் மாலுக்கோ அந்த ஹோட்டல் கிட்ட போய் நிக்க மாட்டாங்க. இது யாருமே கேட்கறது இல்லைங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மழை காலத்துல அந்த குழந்தைகள் கல்வியை விட்டு ரோட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. இது ஒவ்வொரு முறை நடந்துட்டே இருக்குது. இந்த கோவிந்தசாமி தோட்டம் சொல்லி அந்த ஆரேபுரத்துல இப்படிதான் வீடுகள் எல்லாம் இடிச்சாங்க. ஆனா அங்க இபி ஆபீஸ் இருக்குது. இபி ஆபீஸ் ஆத்த ஒட்டி இருக்குது. அதை யார் இடிப்பா? கோயம்புத்தூர், மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே குளத்துல இருக்குது. அது இடிக்க வேண்டிய உத்தரவை போட வேண்டிய நீதிமன்றம் அங்கதான் இருக்குது. அதுக்கு முதல்ல உத்தரவு போடுங்க. ஏன் நிலமே கிடையாதா உங்களுக்கு? நிலமே கிடையாதா? ஏன் அங்க நீதிமன்றம் நின்னா ஏரி தண்ணிகளை வேற எங்கேயா போய் சேர்ந்துக்குமா? அது எல்லா கட்டடம் தானே. அப்ப அரசுக்கு வந்து நிலத்தை பயன்படுத்துறதுல எந்த முறையும் எந்த முறையும் பின்பற்றுறது இல்ல. அரசு கட்டிடம் அப்புறப்படுத்துறதுக்கு உங்களுக்கு 1000 காரணம் சொல்றீங்க நீங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் இடிச்சு வெளியே ரோட்ல நிறுத்திடுறீங்க.
முதல்ல நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்கள் நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் குளத்துல கட்டிருக்கீங்களா இல்லையா, அதை முதல்ல இடிச்சு வெளியேற்றுங்க. அப்ப நீங்க சமூக நீதியை பத்தி பேசுங்க, அப்ப நீதியை பத்தி பேசுங்க. நீங்க உங்களுடைய கட்டடங்கள் அரசு கட்டடங்கள் அரசு அதிகாரிகள் தெரிந்து அங்க கட்டுறாங்க, அதை தடுக்க முடியாத இந்த துறை எப்படி ஏழை எளிய மக்களை மட்டும் குப்பையை போடுற மாதிரி தூக்கி தூக்கி வெளியே வீசுறீங்க? அந்த குழந்தை எங்க போய் படிக்க போகும்? இவங்க கொடுக்கக்கூடிய ரீசெட்டில்மெண்ட் இடங்கள் எல்லாமே அவங்களோட பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி போடுறாங்க. 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனா அமைச்சர் வீடுல கிரீன்வேஸ் ரோடு சொல்லி பக்கத்துல சிட்டிக்குள்ள நடுவில் வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சட்டம், சாதாரண ஏழை மக்கள் வேற சட்டமா? ஏன் அமைச்சர்ல கொண்டு 50 கிலோமீட்டர் வெளியே போடுங்க? எல்லாம் கார் வச்சிருக்காங்கல்ல, பெரிய பெரிய கார் வச்சிருக்கீங்கல்ல, கன்வாய் வச்சிருக்கீங்க, போலீஸ் வச்சிருக்கீங்க, எப்ப வேணா உள்ள வர முடியும், போக முடியும். ஏழை எளிய மக்கள் எப்படி போவாங்க? அவங்க கொண்டு போய் 40 கிலோமீட்டர் ஊருக்கு வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. நீதிபதியில் கொண்டு வெளியே வைங்க, 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வெளியே வைங்க, வர்றாங்கன்னு பாப்போம். நீதிமன்றத்தில் இருக்கவங்க வெளியே வைங்க. சாமானிய ஏழை மக்கள் என்ன பண்ணுவான்? அன்றாட காட்சி என்ன பண்ணுவான்? அப்ப விவசாயியை கொண்டு வந்து வெளியே தூக்கி போடுறது, ஏழை எளிய மக்கள் தூக்கி வெளியே தூக்கி போடுறது, தொழிலாளி தூக்கி வெளியே தூக்கி போடுறது, இதுதான் இந்த நாட்டோட நீதியான்னு கேட்க வந்திருக்கிறோம். இதுல இந்த கோயிலுக்கு எல்லாம் இந்த 10-13 லட்சம் ஏக்கர் வரலன்னா கோயில் ஏங்காதா கேட்கிறோம். அது 13 லட்சம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் எல்லாம் அப்புறப்படுத்தி என்ன சாதிக்க போறீங்க? என்ன சாதிச்சிட முடியும்? என்ன சாதிச்சிட முடியும்? இங்க கோவில் என்பது, மத நம்பிக்கை என்பது மக்கள் சம்பந்தப்பட்டது. மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டு எந்த கோயிலும் காப்பாற்ற முடியாது. அப்ப கோவில் நிலங்கள் என்கின்ற பெயரில் இனாம் நிலமாக வகைப்பட்ட நிலங்களை எல்லாம் இங்கே அரசு அறநிலைத்துறை, இந்து அறநிலைத்துறை கையகப்படுத்துவது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. இது ஒரு பெரிய போராட்டம். 13 லட்சம் ஏக்கர்ல இருந்து மக்கள் வெளியேற்றினா எத்தனை லட்சம் மக்கள் வீதிக்கு வர்றாங்க? அத்தனை பேரும் ஒன்று திரண்டு போராட ஆரம்பித்தால் என்னவாகும் என்பதை இந்து அறநிலைத்துறை யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். இதை நடப்பதற்கு முன்பாக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்காக இந்த செய்தியை நாங்கள் வெளியில் கொண்டு வருகின்றோம். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோல இந்த பட்டா மதிப்புகளை எல்லாம் ஜீரோவாக்கி, பூஜ்ஜியமாக்கி, அதை நிலத்தை விற்கவும் முடியாம வாங்க முடியாம பண்ணிய அனைத்து உத்தரவுகளையும் ரத்து செய்ய வேண்டும். இந்து அறநிலைத்துறை இதற்கு மேலும் நிலத்தை கையகப்படுத்துவது என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். இது முதல் கட்டமாக நாங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம். இது தொடரும் என்றால் இதற்கு எதிரான அடுத்த கட்ட ஜனநாயக நடவடிக்கைகளை நாங்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அனைத்து கட்சிகளினுடைய, இயக்கங்களினுடைய, விவசாய சங்கங்களினுடைய சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் திரட்டணுமோ அத்தனை பேர் திரட்டுவோம். ஏழை எளிய மக்களை அப்புறப்படுத்தாதீங்க. மழை காலத்துல அல்லது எந்த காலத்திலுமே இந்த ஆத்தோரத்தில் இருக்கிறவங்க, குளத்தோரத்தில் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்தி கொண்டு போய் குப்பையை போல வெளியே வீசாதீங்க என்பதை இச்சமயத்தில் சொல்லிக்கிறோம். நீதிமன்றம் பொறுப்புணர்வோடு எல்லா ஆர்டரையும் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அதிகாரிகள் விளக்குவதில்லை. இதை நீதிபதிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த அதிகாரிகள் ஒரு சார்பாக செயல்படுகிறார் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீதிபதிகள் இந்த ஏழை எளிய மக்களின் சார்பில் என்ன குரல் இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஏனென்றால் இந்த ஏழை எளிய மக்கள் சார்பாக போகக்கூடிய வழக்கறிஞர் ஒரு மிகப்பெரிய பணத்தை கொடுத்தா வழக்கறிஞர் வைப்பதற்கு அவங்க வசதி வாய்ப்பு கிடையாது. அவர்கள் ஏதோ மனு போடுவாங்க, அந்த மனுவோ அந்த வாதமோ வலுவில்லை என்கின்ற காரணத்தை வைத்து அதை தள்ளுபடி செய்யாதீங்க. ஏழை எளிய மக்களால பல லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு சீனியர் கவுன்சில் எல்லாம் வைக்க முடியாது, ஒரு சீனியர் லாயர் எல்லாம் அங்க போய் வைக்க முடியாது, அவங்களால முடியாது. ஆனா அரசாங்கத்தினால பண்ண முடியுது, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி பண்ண முடியுது. அப்ப சீனியர் லாயரா, சீனியர் கவுன்சிலரா, ஜூனியர் லாயரான பார்த்தெல்லாம் அவருடைய வாதத்தை பார்த்தெல்லாம் நீதிபதிகள் முடிவெடுக்க கூடாது என்று நாங்கள் நீதிமன்றத்திற்கும் மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். அந்த மெரிட் அடிப்படையில் பார்க்காதீங்க, சமூக நீதி அடிப்படையில் நீதி கொடுங்க. இந்த அதிகாரிகள் முழுவதும் எதிராக இருக்கிறார்கள், அதை நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆக்கிரமிப்பு அப்படின்னு வந்துட்டாலே அது ஆக்கிரமிப்பா இருக்கணும் அவசியம் இல்லை, அது எதுவா வேணா இருக்கலாம். அங்க நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய ஆக்கிரமிப்பு வழக்குகள் ஒரு சிலவாக இருக்கின்றன. ஆனால் பெரிய பெரிய கம்பெனிகள் செய்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை பற்றி எந்த அதிகாரியும் நீதிமன்றத்துக்கு போறதும் கிடையாது, நீதிமன்ற உத்தரவு வாங்குறதும் கிடையாது. எந்த பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய ஆக்கிரமிப்பு பத்தி எந்த அதிகாரியாவது நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து அந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் நான் இந்த ஸ்கை வாக்க வைக்கிறேன், இது சாண்ட்ராயல் ஹோட்டல் கை வைக்கிறேன் வச்சிருக்காங்களா? ஆனா குடிசை மீது மட்டுமே எப்படி நீதிமன்ற உத்தரவு வருகிறது? பல்கலைக்கழகம் வருதா? சாஸ்திரா பல்கலைக்கழகம் வருதா? 55 ஏக்கர் எடுத்திருக்காங்க சாஸ்திரா பல்கலைக்கழகம், தடை உத்தரவு வாங்கி அப்படியே கிடக்குது, அதெல்லாம் கிளியரே ஆகாது. ஆனா ஏழை எளிய மக்கள் வீடு ஒரு வருஷத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள உத்தரவு வாங்கிட்டு வர்றீங்க, அதை இடிச்சு தள்ளிடுறீங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இருக்குது. இப்படி கஷ்டப்படுறவங்க, இது போன்ற வாழ்வை இழந்த
வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். எல்லாருமே ஜனநாயக ரீதியாக எந்த வகையில் அவர் எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே திமுக அரசும் கூட்டணி கட்சிகளும் இதன் மீதான ஒரு முடிவு எடுத்து, ஜனநாயக முடிவு எடுத்து, மக்கள் சார்பில் இவற்றையெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும். இதுவரை கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி அளிக்க வேண்டும். இப்பொழுது எங்கெல்லாம் நோட்டீஸ் சர்வ் பண்ணிருக்கீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்பதை இச்சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.